திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பட்டியலின மக்கள் வழிபாடு செய்வதற்கு எழுந்த எதிர்ப்பால் சீல் வைக்கப்பட்ட கோயில் ஆட்சியர் முன்னிலையில் மீண்டும் திறக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பட்டியலின மக்கள் வழிபாடு செய்வதற்கு எழுந்த எதிர்ப்பால் சீல் வைக்கப்பட்ட கோயில் ஆட்சியர் முன்னிலையில் மீண்டும் திறக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. வழுதலம்பேடு கிராமத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள எட்டியம்மன் கோயிலில் கடந்த 2002ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அப்போது பட்டியலின மக்கள் கோயிலில் வழிபட எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு கோயிலின் சீல் அகற்றப்பட்டாலும் பட்டியலின மக்கள் வழிபட எதிர்ப்பு நீடித்தது. இந்த நிலையில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்து எட்டியம்மன் கோயிலில் கடந்த மாதம் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. அப்போதும் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கோயிலுக்கு மீண்டும் சீல் வைத்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் சுமூக தீர்வு எட்டப்பட்டதால் ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் கோயிலின் சீல் அகற்றப்பட்டது. இதையடுத்து ஆட்சியர் பிரபுசங்கர் பட்டியலின மக்களை கோயிலுக்குள் அழைத்துச் சென்றார். அவர்கள் கொண்டு வந்த பூஜை பொருட்களை வைத்து அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. பட்டியலின மக்களின் நீண்டகால போராட்டத்திற்கு பின் கோயிலில் வழிபட அனுமதிக்கப்பட்டதால் மனநிறைவோடு அனைவரும் தரிசித்தனர். இனிவரும் காலங்களில் இருதரப்பினரிடையே பிரச்சனை ஏற்படாத வகையில் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். ஊர் ஒற்றுமை குறித்து நாங்கள் வலியுறுத்தினோம். ஒற்றுமையாக இருப்பதன் அவசியம் குறித்தும் இந்த அனைவரும் வழிபட வேண்டும், அனைவரும் சமம் என்ற அந்த கோட்பாட்டினை வலியுறுத்தியதன் அடிப்படையிலும் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு இரு தரப்பினரும் நம் அனைவரும் இந்த கோயிலில் வழிபடலாம் என்ற ஒரு ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் அனைவருக்கும் நாம் இந்த கீழ்வழுதமேடு ஊராட்சியை சேர்ந்த மக்களுக்கு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு 76 லட்சம் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் பிரச்சனை நிறைய நீடிச்சுன்னு இருந்தது. இந்த போன முறை பிரச்சனை ஆச்சு, வந்தால் காவல்துறை எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. எங்களால் சாமி பார்க்க முடியல. எங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம். இந்த ஒரு மாதத்தில் அரசாங்கம் அந்த கலெக்டர் ஐயா முன்னிலையில், இந்த காவல்துறை முன்னிலையில் நாங்கள் பத்திரமா நாங்கள் கோயிலை கண்டு கழிச்சு மகிழ்ச்சியுடன் பார்த்தோம். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்.